எல்லாருமே வந்து நம்ம கூட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம கூட இருந்தாலும், நம்மளுக்கு என்னைக்குமே நம்மளுக்கு அந்த தனிமை தான் நம்ம கூட வரும். எல்லாரும் பேசஞ்சர்ஸ் மாரி கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் கிளம்பிடுவாங்க. அப்பா, அம்மா கூட கொஞ்ச நாள் இருப்போம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் இருக்கும். குழந்தைங்க, அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனிமை தான் நம்ம கூட இருக்கும். தனியாவே வருவோம். தனியாவே போவோம். தனிமை தான் நம்ம கூட எப்பயுமே நம்ம கூட இருக்கும். அது ஒரு உண்மை. இந்த ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப நம்ம எப்படி எடுத்துட்டு போறது? அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த டிவிஎஸ் தனியா வாழலாம், சாதிக்கலாம். நம்ம கூட நம்ம ட்ராவல் பண்ண தான் நம்ம யார் அப்படின்னு தெரியும். எவ்வளோ நாள் நம்மளை வந்து நம்மளை நாமே நம்மளை ஒழிச்சு நம்ம இல்லாமல் வாழ முடியும். சில கேஸில் வந்து சில ஜெண்டர்ஸ் இருப்பாங்களா, என்ன சொல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களாம் ஆண் பெண் மாதிரி இருப்பாங்க, பெண் ஆண் மாதிரி இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு கூட எல்லாரும் மாதிரி வாழுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 13-14 வயசில் அவங்களோட அடல்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகும்போது அவங்களால இருக்கவே முடியாது. அதனால தான் அவங்க வீட்டை விட்டு போகிறதும், வெளியே போகிறதும், வீட்டில் அவங்கள வச்சுக்கிடாமல் தடுத்துறதும். அதனால் நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. சிலவங்க மக்கு மாதிரி அதில் எந்த இதுவுமே இல்லாமல் வாழ்ந்துருவாங்க. ஆனால் சிலவங்களால் வாழ முடியாது. எங்கேயாவது ஒரு சத்தம் உள்ளே கேட்டு ஒரு நாள் வெடித்து வெளியே வந்துடுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழும்போது, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம ஒரு மாதிரி வாழுவோம், நம்ம பார்ட்னருக்காக ஒரு மாதிரி வாழ்வோம், லவ்வர்ஸ்க்கு நம்ம ஒரு மாதிரி வாழ்வோம், நம்ம நம்ம வேலை சேர்க்குற இடத்துல ஒரு மாதிரி வாழ்வோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ், ஊருக்காரன், சொசைட்டி, ட்ராவல், எல்லா இடத்துலையும் நம்ம வேற வேறு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி வாழ்ந்து கடைசியில் நம்மளே நம்ம அழிச்சிருந்தோம். உங்கள நீங்க எவ்வளோ லவ் பண்றீங்க? ஒரு மார்க் குடுக்கலாமா? எந்திக்கிறதுல இருந்து எனக்கு ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து ஒர்க்கு டைம் பிரிச்சு பிரிச்சு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, எல்லா விஷயத்திலயும் வந்து இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் அவுட் ஆஃப் 10 கொடுத்தேன். அடுத்து என்ன அப்படின்னா, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா, எனக்கு பிடிச்ச இடத்துகளுக்கு நான் தனியா டிராவல் பண்ணுவேன். தனியா போய் வந்து டிராவல் பண்றது, எனக்கு ஒரு விஷயம் இப்போ ஒரு மொழி தெரியலைன்னா வெளியில போய் என்னன்னு சொல்லி நான் பாக்குறது, ட்ரை பண்றது, புதுசா என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு 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 மொழி ஒரு கத்துக்கிட்டோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி எதையாவது ஒண்ணா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்படிதான் வந்து சைக்கிள் கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சொன்ன மாதிரி தன்னைத்தானே லவ் பண்ணணும் அப்படிங்கறது சொன்னது ரொம்ப இதா இருந்துச்சு மேம். அதுக்கு முன்னாடி என்னவே நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்குவோம். ஆனா இப்ப அந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, எனக்குன்னு பார்த்தோம்னா என்ன ஹெல்த் பாத்துக்காம இருக்கும் மேம். எக்ஸசைஸ் மட்டும் மாத்திக்கணும் மேம். நான் வந்து 5 மார்க் தான் குடுத்துருக்கேன். என்ன ஒண்ணுன்னா, எதை செய்யணும்னு நெனச்சாலும் அத முழுசா செய்யறதில்ல. பாதியிலேயே வந்து ஆர்வக்கோளாறுல இத முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற வேகம் பார்த்தா முடிக்கிற மாரி இருக்கும். ஆனா பார்த்தா பாதியிலேயே அத அப்படியே ஸ்டாப் பண்ணாம இருக்கும். எதுலயுமே கன்சிஸ்டன்ட் இல்ல. காலையில எழுந்து இந்த அஜெண்டா போட்டா, அந்த அஜெண்டால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது? அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள இன்னும் நான் என்ன மாத்தணும்னு நெனைக்கிறேன். டைமிங்கு அப்படி நெறைய விஷயத்துல மாத்தணும்னு நெனைக்கிறேன். அதனால பாதிக்கு பாதி தான் குடுத்துருக்கேன். தேங்க் யூ மேம். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல தனியா இருந்தேன்னா வேற மாதிரி இருப்பேன். ரொம்ப யோசிப்பேன். பயங்கர பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருந்த ஆளு. ஏமாந்துக்கலாம் அந்த பிறகு. தனியா நிறைய இப்ப விரும்புறேன் நானு. தனியா இருந்தேன்னா, இப்ப பிசினஸ்க்குள்ள என்னோட சிந்தனையா வேறையா இருக்குது. என்ன நானே முதல்ல உணர ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம். இப்ப என்ன பத்தி முழுசா என்ன நான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய மாறி வந்திருக்கேன் நானு. தனக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆட்கள் கூடயும், அந்த மாதிரி கூட்டத்து கூடயும், அந்த மாதிரி சொசைட்டி கூட அவங்க மூவ் பண்ணுவாங்க. நினச்சி பாருங்க, ஒரு விஷயத்த வந்து இப்போ குளத்துல இருக்க மீன் எடுத்து வீட்டில் போட்டு டப்பால் வளர்த்தா செத்து போகாது. அது அந்த குளத்துலேயே இருந்துச்சுன்னா இவ்வளோ அழகாக வளரும். அதே மாதிரி நம்மளோட எது பிடிச்சிருக்கோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த இடத்துல கொண்டு போட்டுக்கிட்டா நம்ம இன்னும் பெருசாக வளருவோம். உங்களை போய் யாராவது நெகட்டிவ் பேசிட்டாங்கன்னா அதுலயே இருந்துருவீங்க சார். அதுல இருந்து இன்னும் வெளியே வந்தது இல்ல. அந்த ஒரு விஷயம் நான் நம்மக்குள்ளேயே டிராவல் பண்றங்கிற விஷயம் வந்து புதுசா இருக்குங்க சார். அது டிராவல் பண்ணணுங்க சார். நமக்கு எந்த விஷயம் ஹர்ட் ஆகும் அப்படின்னா, சரி இதுக்கு இது பண்ணணும், அது நமக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆக வேண்டாம், அல்லது சரி அந்த ஹர்ட் ஆகிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து இதை சொல்றது வந்து நான் இன்னும் பெரிய ஆள் ஆகணும், சக்சஸ் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இது அந்த மேட்டர் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து நம்மளோட டிராவல் பண்ணி இந்த ஆளை புரிஞ்சுக்கிட்டது. இப்ப நம்ம சொல்றோம்ல, கல்யாணம் முடிஞ்சா அவரை பத்தி புரிஞ்சுக்காங்க, ஹஸ்பண்டை பத்தி புரிஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அவங்க யாரு என்ன டைப்னு. அதே மாதிரி நீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டது, அதுக்கு நம்ம டைம் கொடுக்குமா? நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கு டைம் கொடுக்கறது. இது ரொம்ப கஷ்டமான பாடம். இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் யாருக்கு புரிஞ்சுட்டுனா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு எதுவும் சொல்லணும்னா சொல்லலாம். இது நம்மள கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி
நானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். சம்டைம்ஸ் அதை நான் மீறிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப வருத்தமாகும். என்கிட்டயே நான் சாரி கேட்டுப்பேன். ஸோ அந்த ஒரு இது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன, இப்போ சார் சொன்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறது, செடி வளர்க்குறது, வாக்கிங் போறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, டிராயிங் பண்றது, இந்த மாதிரி என்னென்ன எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் வந்துட்டு புக்ஸ் பை பண்றது, ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம். வெரி குட். இது வந்து நான் எனக்கு பண்றேன் அப்படின்றது நான் இந்த நபருக்கு பண்றேன். நான் திருப்தியை நல்லபடியா பாத்துக்கிட்டுறேன். திருப்திக்கு என்ன பிடிக்கும் நான் பார்த்து செய்யறேன். அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு 3வது பர்சன் மாதிரி பார்த்து அவங்கள கவனிச்சுக்கணும். ஒண்ணு. 2வது, அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு எப்போ கோவம் வருது, இது என்ன மாதிரி டைப்பு, பொறாமப்படுவாங்களா இல்லையா, சந்தேகப்படுவாங்களா, எல்லாரும் கூட பிடிக்குமா பிடிக்காதா, இந்த மாதிரி ஒரு பெரிய தன்னை பத்தின ஒரு பெரிய ரிசர்ச் வந்து பண்ணணும். அதுக்கு தகுந்தபடி அவங்க கூட நீங்க தனியா அவங்க கூட துணையா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. நீ அதை மாத்து இதை மாத்து அதை செய் இதை செய்யு சண்டை போடக்கூடாது. அதான் இந்த பாட்டு பேசுவோம். தென்வழக்கம். நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாவே நம்மளோட கோல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதற்கான வழி ஆட்டோமேட்டிக்கா பிறக்க ஆரம்பிச்சிடும். ஹலோ, எஸ், அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம எப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். வேற யாருக்கும் இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக்ல எதுவும் ஷேர் பண்ணா பண்ணலாம். நீங்க அவங்க நல்லபடியா பாத்துட்டு இருக்கீங்க. தனியா முதல்ல வந்து நீங்க உங்க கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்க உங்க கூட தனியா ஒரு நாள் இருக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? எந்த புக்கு பார்க்காம, ரீல்ஸ் பார்க்காம, மொபைல் இல்லாம, கால் பண்ணாம, புக்ஸ் படிக்காம, டிவி பார்க்காம நீங்க உங்க கூட தனியா அந்த பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு எஸ், எத்தனை பேர் நோ? நல்ல யூஸ். நாம கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய அசார பவர் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு சிறுத்தை, புலி, சிங்கம் இதை வீட்டுல வளர்ப்போமா? ஏன்னா அதை பத்தி தெரியும். அது எப்போ போட்டு தள்ள நமக்கு தெரியாது, எப்போ சாப்பிட தெரியாது, ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு நம்மளை பத்தி தெரியாம நம்ம கூட நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டப்படும். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயம். இப்ப எனக்கு 2-3 விஷயம். ஒவ்வொரு நிலையிலையும் இந்த இடத்துல சுரேச்சலம் இப்படிதான் முடிவெடுப்பாரு, இவர் இப்படி டைப் அப்படி டைப் அப்படி நம்மளும் அவரை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் இந்த வந்து தெரியாம ஒன்னு ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு, சார் உங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் லட்சம் படிச்சேன் அப்படின்னா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. என்ன இங்க மாதிரி 1000 இடத்துல எடுப்பீங்க. நீங்க மறுபடியும் எம்எம்ஜில சேர்ந்து படிச்சு அதுல பெரிய ஆள் ஆயிட்டீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோம், என்ன சைக்காலஜி தெரிஞ்சிச்சுன்னா அதை வேணா நாங்க ஒத்துக்கிடுவோம். சும்மா வெளியிருந்து பாருன்னா ஒத்துக்கிட மாட்டோம். வெரி கிளியர். அந்த மாதிரி இந்த கொடுக்குற அவ்வளவு விஷயமும் உங்களுக்கு ஏதாவது உருப்படியா இருக்கா மட்டும் படிங்க. நீங்க எம்எம்ஜில சேர்ந்து எம்எம்ஜி காப்பாத்தலாம் ஒன்றும் வேண்டாம். தெளிவா நீங்க எம்எம்ஜி வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்றங்க அப்படின்னு எந்த இதுலயும் சொல்லவே முடியாது. அதே மாதிரி நாங்க 2000 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ பலூன் அடிச்சு கொண்டாட போறோம், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நாங்க எவ்வளவு இலக்கை சந்திச்சிட்டோம், இன்னைக்கு நாங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம் தெரியுமா? அது கிடையாது. இது ரொம்ப தெளிவு. எம்எம்ஜில நாங்க என்ன செய்யணும், என்ன செய்ய மாட்டோம், நாங்க என்ன டைப்பு, எங்க கூட்டமும் நம்பர்ஸும் முக்கியம் கிடையாது. யார் இதுக்கு உண்மையா இருக்கா அப்படி முக்கியம். அப்படி உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கா?